மாயா சந்தியாரி சீரியல் டிசம்பர் 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஜானகி வந்துட்டு கோயிலுக்கு போகும் பொழுது புவனேஸ்வரி நேராக ஜானகியை பார்த்துட்டு, ஏய் ஜானகி, உன் குடும்பத்தை பிரிக்கவே முடியாது, உன் குடும்பம் ஒத்துமையாக தான் இருக்கும், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சவால் விட்ட? இப்போ என்ன நடக்க போகுது பத்தியா? நாளைக்கு ஊரறிய உன் குடும்பத்தில் உள்ள சொத்து 4 பக்கட்டும் பிரிய போகுது. எல்லாருமே சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு நிற்கிறத நீ வேடிக்கை பார்க்க போற. உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, ஏய், என் குடும்பம் பிரிகிறது அப்படி உனக்கு என்னதான் சந்தோஷம் அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு நான் ரகுராம கல்யாணம் பண்ண வேண்டியது, ஆனா நீ ரகுராம கல்யாணம் பண்ணிட்டு என் குடும்பத்தையே எப்படி அவமானப்படுத்தின, அப்படி இருக்கையில எப்படி நான் வந்துட்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, அன்னைக்கு ஏதோ சுச்சுவேஷன்லால இப்படி நடந்துச்சு, அன்னைக்கு நடந்ததை இன்னுமே நீ ஞாபகப்படுத்திட்டு என் குடும்பத்தை பழி வாங்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன் நீ அன்னைக்கு சொல்லலாம்ல, என்னால ரகுராம கல்யாணம் பண்ண முடியாது, இது மாதிரி புவனேஸ்வரிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கே நீ சொல்லியிருக்கலாம்ல, அன்னைக்கு நீ எதுவுமே பேசாம இன்னைக்கு நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு புவனேஸ்வரி கேட்க, இதுல நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கையில நீ இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு கேட்க, அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சது உண்மையாகிடுச்சு, இனிமே உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்துட்டு, எப்படி நான் இத்தனை நாளும் ரகுராம பிரிஞ்சு தனியா இருந்ததும் அதே மாதிரி நீ என்ன கொஞ்ச நாள்ல ரகுராம பிரிஞ்சு அனாதையா நிக்க போற அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜானகி சொல்றாங்க, நீ என்ன பண்ணாலும் என்கிட்டேருந்து ரகுராம பிரிக்கவே முடியாது, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, உன்னோட கெட்ட எண்ணத்துக்கு கண்டிப்பா உனக்கு கெட்டதா தான் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ வந்துட்டு எனக்கு முன்னாடி தோக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு புவனேஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, சரி, நீ வந்துட்டு நினைச்சதாவே இருக்கட்டும், நான் உனக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன், தயவு செஞ்சு என் குடும்பத்தை மட்டும் பழி வாங்குறத விட்டுரு அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளேயும் விட்டுருன்னு சொன்னா எப்படி நான் விடுவேன், இங்க பாரு, உன் குடும்பத்தை சுக்குநூறா உடைச்சிட்டு தான் அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்துட்டு, உன்கிட்டேந்து உன் புருஷனை பிடிக்கிறது தாண்டி என்னுடைய அடுத்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளவு நேரம் புவனேஸ்வரி ஜானகியை மிரட்டிக்கிட்டு இருந்ததை நம்ம மாயா பார்த்துட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த புவனேஸ்வரி இப்படி பேசுறான்னா இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு முக்கிய காரணம் கண்டிப்பா அந்த புவனேஸ்வரியா தான் இருப்பா. எப்படியாவது அவ திட்டத்தை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப மாயா நேரா அவங்க அப்பா கிஷோருக்கு கால் பண்ணி, அப்பா, வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, நீங்க பாருமா, இந்த சொத்துல உங்க அம்மா சந்தியா இருக்கால்ல, அவளுக்கும் உரிமை இருக்கு, அப்ப சந்தியாவுக்கு உரிமை இருந்தா உனக்கு உரிமை இருக்கு, நீ கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, அப்பா, எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா இன்னொரு வக்கீல பார்க்க போறாங்க. ஏன்னா ரகுராமோட வக்கீல்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா அவரு மாயாவுக்கு ஆதரவா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வீட்டுல உள்ளவங்களால வக்கீல்னால எதுவுமே பேச முடியல. இன்னொரு பக்கம் சொத்து பிரிக்கிறதுக்கான நேரமும் வருது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த சொத்து விஷயமானத எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, ரகுராம்க்கு உள்ள எல்லா சொத்தும் ஜானகிக்கு மாறுது, அதுக்கப்புறம் வந்துட்டு பத்மாவுக்கு இந்த பெரிய வீடு, அதை ஃபஸ்ட்டு சொல்லலை, இந்த தோப்பு வந்துட்டு ஜானகிக்கு, அப்புறம் பண்ண வீடு பார்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வராங்க. இதை கேட்டதோட மகா சொன்னீங்க, ஆனால் இந்த பெரிய வீடு மட்டும், அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இந்த பெரிய வீடு பத்மா பேருக்கு எழுதியாச்சு அப்படி அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்கிறாரு, ஆமாம், எப்படி வந்துட்டு ரகுராமோட தங்கச்சி பேருக்கு இந்த வீட்டை எழுதி வைக்க முடியும், இந்த வீடு சட்டப்படி சகலைக்கு தானே போகணும் அப்படின்னு. சிவா டக்குன்னு, ஏங்க நீங்க யாருங்க பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க, மகாலிங்க சொல்றாரு, சாரி சகல, நீங்க பேசலைன்னா என் தங்கச்சிக்காக நான் பேசி தானே ஆகணும் அப்படின்னு. பார்வதி கேட்குறாங்க, ஆமா,
மாமா சொல்றது உண்மைதான். சட்டப்படி இந்த வீடு எங்களுக்கு தானே வரணும். எப்படி நீங்க உங்க தங்கச்சிக்கு எழுதி வைக்கலாம் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, இங்க பாரு பார்வதி, என் பேர்ல தானே பார்வதி இருக்கு, இதுல இதுல என்ன இருக்கு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இல்ல, இந்த வீடு சட்டப்படி ரகுராமோட தம்பிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, உனக்கா இருந்தானே எனக்கா இருந்தானே எல்லாம் நம்ம ஒரே வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, என்ன சம்மந்தி இது, இங்க பாருங்க, இந்த வீடு சட்டப்படி சிவாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேயே ரகுராம் நேரா வக்கீல பார்த்துட்டு, இங்க பாருங்க வக்கீல் ஐயா, இந்த வீடு சட்டப்படி யாருக்கு வரணும்னு பாருங்க அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, சட்டப்படி இந்த வீடு யாருக்கு வரணும்னா சிவாவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னதோட பார்வதியால அடுத்த விஷயம் பேச முடியல. அப்ப பார்வதி நேரா வக்கீல பார்த்துட்டு, இப்பயாவது சரியா சொன்னீங்களே அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, அண்ணா என்னண்ணா இது, வீடு எனக்குன்னு சொல்லிட்டு இப்ப பொசுக்குன்னு பார்வதிக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் இந்த வீட்டை கொடுக்க சொன்னாரு. ஆனா சட்டப்படி பார்க்க போனா இந்த வீடு ரகுராம் ஐயாவுக்கு வேணாம் அப்படின்னா அடுத்த ஆண் வாரிசான சிவாவுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு. அப்ப பத்மனால வேற எதுவுமே பேச முடியல. அப்ப வக்கீல் சொல்றாரு, எல்லாருக்கும் எவ்வளவு சொத்து வேணும் அப்படிங்கிறத நாங்க எழுதியாச்சு. நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டியது போயிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப பார்வதிக்கு எல்லையில்லா சந்தோஷம், நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு வீடு வந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியோட கூட்டத்தை காமிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, அம்மா புவனேஸ்வரி, நீ கொடுத்த திட்டம் இன்னைக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிக்கே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் அந்த குடும்பத்தை சுக்குநூறா உடைச்சிருக்கலாம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா, அந்த குடும்பம் இனிமே அந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, அதோட அந்த மாயாவை பத்தி சாதாரணமா நடிக்காத. ஒரு வேளை அவ கடைசி நேரத்துல ஏதாவது புது திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டான்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அவளால ஒன்றும் பண்ண முடியாது. சட்டப்படி சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டான். வக்கீல் யாராருக்கு எவ்வளவு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு மேலேயும் அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இருந்தாலும் மாயா கொஞ்சம் விவரம், ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்திட்டா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, சரிம்மா, நான் எதுவும் சொல்லலை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அம்மா சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு புவனேஸ்வரியும், சரிண்ணா, இதுக்கப்புறம் அந்த மாயாவுக்கு ஆதரவா எதுவும் பேசாத, எனக்கு செம டென்ஷன் ஆகுது அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதியும், சரிம்மா, அந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வீடு பத்மாவுக்கு அப்படின்னு சொல்லிதான் எழுதிட்டு வந்தேன். ஆனா இப்ப பார்வதிக்குன்னு சொல்லியாச்சு. அதனால புதுசா எழுதணும். அதனால ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மகாலிங்க என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த இப்போ உடனே புவனேஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க அங்கேருந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு நேரா புவனேஸ்வரிக்கு யாருக்குன்னு தெரியாம கால் பண்றாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த மகாலிங்கம் தான் கால் பண்றான், அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்காக கால் பண்றான் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, போன் அட்டன் பண்ணி கேளுமா தங்கச்சி அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்ப மகாலிங்க சொல்றாரு, நீங்க நினைச்சதை விட இங்க ரொம்ப சிறப்பான சம்பவம் நடக்குது. வீட்டை வந்துட்டு பத்மா பேருக்கு எழுதுனதோட பத்மாவும் பார்வதியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியே பேசி பார்வதிக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, சரி, அப்ப அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்குது தானே அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது. இப்ப இந்த ஊரே இந்த குடும்பத்தை பத்தி தான் கேவலமா பேச போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரி. இதை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த குடும்பம் இந்த ஊருக்கு முன்னாடி அவமானப்படணும், தலை குனியணும். அன்னைக்கு எப்படி நான் ரகுராம கல்யாணம் பண்ண முடியாம தலை குனிஞ்சேன், அதே மாதிரி ஜானகி அத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வக்கீல் வராரு. வக்கீல் வந்ததோட சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை பார்வதிக்கு எழுதியாச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரகுராம் சொல்றாரு, எல்லாரும் போயிட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட் ரகுராம் தான் கையெழுத்து போடணும். ரகுராம் வந்துட்டு கையெழுத்து போட வராரு. அப்ப டக்குன்னு மாயா வந்துட்டு, நிறுத்துங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல, ரகுராம் வந்துட்டு நேரா மாயாவை பாக்குறாங்க. பத்மா நினைக்கிறாங்க, இவ வந்துட்டாலாம் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, இனிமே யாரும் கையெழுத்து போடக்கூடாது, அப்படி கையெழுத்து போட்டா இந்த சொத்து யாருக்குமே கிடையாது அப்படின்ட்டு நான் ஸ்டே ஆர்டர் போட்டுருவேன்.
அதுக்கப்புறம் இந்த சொத்தை யாராலையும் கையை வைக்கவே முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட வக்கீல் அதிர்ச்சியாகி என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த சொத்துல எங்க அம்மா சந்தியாவுக்கும் உரிமை இருக்கு. அப்ப நானும் கையெழுத்து போடணும். ஆனா என்ன கேட்காம நீங்க எல்லாருமே சொத்து விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொத்தை பிரிச்சுட்டீங்க. இது அநியாயம் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க ரகுராமோட அம்மா நேரா மாயாவை பார்த்து, ஏய் உனக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம் அப்படின்னு கேட்க, அப்ப சந்தியா சொல்றாங்க, இது மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மாவும் இந்த வீட்டுல ஒரு ஆளுதான். ஆனா நீங்க யாரும் எங்க அம்மாவை மதிக்கவே இல்லை. எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. சட்டப்படி எங்க தாத்தாவோட சொத்து அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம். ரகுராம் நேரா வக்கீல பார்த்து, அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்க, வக்கீல் சொல்றாரு, ஆமா சார், உங்க தாத்தா சொத்து பேத்திகளுக்கு தான் சொந்தம். ஆனா சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போக வேண்டிய சொத்தை இன்னும் நீங்க பிரிச்சு கொடுக்கல. அதுவும் அப்படி இப்படியே தான் கிடக்கு. அதையும் தான் சேர்த்து பிரிச்சு உங்களுக்கு நான் எழுதி வச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் டென்ஷன் ஆகி, என்ன சொல்றீங்க, சந்தியாவுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியப்பா அதை நான் சொல்றேன், எங்க அம்மாவுக்கும் இந்த சொத்துல முழு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராமுக்கு பேரதிர்ச்சி. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க ரகுராம் சார், மாயா மேடம் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சொத்தை பிரிக்கலாம். அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா, அவங்க ஸ்டே ஆர்டர் போட்டாங்கன்னா யாருக்குமே இந்த சொத்து கிடைக்காது. யாரும் ஒரு கடுகளவு கூட இந்த சொத்துல பயன்படுத்த முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பேரதிர்ச்சி. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் இந்த சொத்து வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஸ்டே ஆர்டர் போட்டுருவேன். இந்த சொத்தை பிரிக்க வேணாம், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஸ்டே ஆர்டர் போட மாட்டேன். இதில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கத்துக்கு செம அதிர்ச்சி. என்னடா இது, மாயா அப்படி ஒரு புது குண்டை கொண்டாந்து போடுறாளே அப்படின்னு. அப்ப மாயா நேரம் வக்கீல பார்த்துட்டு, என்ன வக்கீல் சார், நீங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க போறீங்களா, இல்ல நான் ஸ்டே ஆர்டர் போடவா அப்படின்னு. அப்ப டக்குன்னு பத்மா சொல்றாங்க, ஏ மாயா, அப்படி எதுவும் போட்டு தொலைஞ்சிடாத, அப்புறம் நாங்க இருக்கிற இந்த வீடு கூட இல்லாம போயிடும் அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, அப்புறம் உங்களோட முடிவு என்ன, சொத்தை பிரிக்க வேணாம் தானே அப்படின்னு. அப்ப பார்வதி வந்துட்டு, மாயா தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காத அப்படின்னு. வக்கீல் நேரா பார்வதியை பார்த்துட்டு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு அவங்களை எதுவும் சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்ல போய் இந்த சொத்து பிரிக்க முடியாம ஸ்டே ஆர்டர் போட்டா உங்களால எதுவும் பண்ண முடியாது, இருக்கிறதும் இல்லாம போயிடும், அப்புறம் நீங்க நடுத்தருவுல தான் நிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதிக்கு அதிர்ச்சி. அப்ப பார்வதி அமைதியா இருக்காங்க. மாயா நேரா வக்கீல பார்த்துட்டு, அப்புறம் என்ன வக்கீல் சார், இங்க யாரும் சுத்தி பிரிக்கல, இல்ல கிளம்பி போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு. வக்கீலும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம பார்த்துட்டு, சார் நீங்க மாயா மேடத்தை ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா நின்றுகிட்டு இருக்க, ரகுராம் நேரா மாயாவை பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பத்மா நேரா மாயா கிட்ட போயிட்டு, இங்க பாருடி, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இந்த குடும்ப ஒத்துமைக்காக தான் நான் போராடுறேன். ஆனா நீங்க ஆளாளுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி சண்டை போடுறீங்களே, கொஞ்சமாவது வீட்டுல உள்ளவங்களை பத்தி நினைச்சு பாத்தீங்களா, உங்களுக்காக உங்க அண்ணன் எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்க, பார்வதி வந்துட்டு முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மா நேரா வந்துட்டு மாயாவை முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்ப சீனு நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா இந்த சொத்து பிரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு நானுமே ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை கடைசி நேரத்துல நீ வந்துட்டு பேசின அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு இது எல்லாமே என் இடத்துல இருந்து நீ தான் பண்ணணும், ஆனா உனக்கு பதிலா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, என்னால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த சொத்தை பிரிக்க விடாம தடுத்திருப்பேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு நீ வர வர உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சொந்த புத்தி இல்லாம இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சீனு நினைக்கிறாரு, மாயாவும் சொல்றது ஒரு விதத்துல நல்லதுதான், அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கும் சொத்தை பிரிக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து நின்னுட்டேனே அப்படின்ட்டு சீனுவுக்கும் மனசு உறுத்துது. அப்ப மாயா நேரா அவங்க ரூமுக்கு போனதோட சாணகி நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. மாயா கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. மாயா டக்குன்னு பெரியம்மாவோட கையை பிடிச்சி, ஐயோ பெரியம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இன்னைக்கு மட்டும் சொத்து பிரிஞ்சு இருந்துச்சுன்னா இந்த ஊரை கேவலமா பேசியிருக்கோம்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் இருக்கும் பொழுது நீங்க ஏன் பெரியம்மா கவலைப்படுறீங்க, கோவில்ல அந்த புவனேஸ்வரி உங்களை அவ்வளவு மோசமா பேசும் பொழுது என்னால அவளை சும்மா விட்டுட்டு இருக்க முடியுமா,
அதனால தான் என்னால் முடிஞ்சதை பண்ணேன். அவளை இதுக்கு மேலேயும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது பெரியம்மா. நம்ம குடும்பத்தை எத்தனை முறை பழிவாங்குறதுக்கு அவள் முயற்சி பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு ஆளை விடவே கூடாது பெரியம்மா அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, சரி இந்த சொத்துல சந்தியாவுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பாவுக்கு கால் பண்ணேன். அப்பா தான் இந்த விவரத்தை சொன்னாரு. இது குறுக்கு வழியா இருந்தாலும் ஆனா இதுதான் எனக்கு சரியான வழியா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சந்தியாவுக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் மறந்துட்டேன். அப்படி சந்தியாவுக்கு இந்த சொத்துல பங்கு இருந்து தெரிஞ்சோம் நான் வந்துட்டு ஏதாவது சொல்ல கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க. இனிமே இந்த சொத்தை பிரிக்கணும்னா என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க ட்ரை பண்ணாலும் நான் ஸ்டே ஆர்டர் போட்டு எல்லாரையும் வெளியில தூக்கிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜானகி. எப்படியும் இந்த சொத்து பிரியாம பாத்துக்கிட்டு இல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த புவனேஸ்வரி கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு பழியை பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவா. அவைக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவ அடுத்து அடிக்க போற விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் நேரா பார்வதியை பார்த்துட்டு, என்னம்மா பார்வதி, உங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இது தெரியாமையா இத்தனை நாள் இருந்தீங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அவ இப்படி டக்குன்னு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ அம்மா பேர்ல சொத்து இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாரு மகாலிங்கம். என்னம்மா இது, உங்களை நம்பி ஒரு விஷயத்துலயும் இறங்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் நேரா புவனேஸ்வரிய பார்க்க போறாங்க. அங்க புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்தை பார்த்துட்டு, என்ன மகாலிங்கம், அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு யாராரு வீட்டை விட்டு வெளியில போனா, யாருக்கு அந்த வீடு, என்ன ஜானகி ஒப்பாரிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க மகாலிங்கம் சொல்றாரு, மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல, அங்க சொத்தும் பிரிக்கப்படலை அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த சொத்தை பிரிக்கவே முடியாதான். மாயா இருக்கால, அவளுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு அப்படின்ட்டு இடையில வந்து நின்றுட்டா. இதனால இந்த சொத்தை கடைசி வரைக்கும் பிரிக்கவே முடியாது. அந்த மாயா கையெழுத்து போட்டா மட்டும்தான் எதுவும் பண்ண முடியும். அதுக்கு இடையில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த வக்கீலே சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த சொத்தை எப்படி பிரிக்கிறது, அந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த மாயா இருந்தா அந்த குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. தங்கச்சியம்மா, அந்த மாயாவை தீர்த்து கட்டினா மட்டும்தான் நமக்குள்ள பிரச்சனை தீரும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் கூட அந்த மாயாவை சாதாரணமா நினைச்சிட்டேன். அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி குளிர்காயலாம் அப்படின்னு நினைச்சா மாயா இடையில வந்து இப்படி பண்ணிட்டாளா, அவளை விட மாட்டேன். அண்ணா நீ சொல்ற மாதிரி அந்த மாயாவை தீர்த்து கட்டினா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அண்ணா நீ ஆளுங்க ரெடி பண்ணு, அந்த மாயாவை தீர்த்து கட்டிட்டு மறுவேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புவனேஸ்வரியோட திட்டம் செல்லுபடி ஆகாம போனதுனால புவனேஸ்வரி செம்ம ஆங்கிரியில இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாயா கண்டிப்பா இந்த சொத்தை பிரிக்கிறத நிப்பாட்டுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன கதைக்களம் அமையும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.